அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் நீங்கள் நினைப்பதை விட என்னென்ன நிகழ்வுகள் அபரிவிதமான மாற்றத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அது மட்டுமல்லாது மேசராசிக்காரர்கள் திட்டமிடுவதை காட்டிலும் பல நுட்பமான வெற்றி வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கைகூட போகிறது என்பதை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வாரத்தில் நினைப்பதை விட மிக அற்புதமான மாற்றங்களை கிரகநிலைகளின் அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதிலும் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் உறுதியாகவே ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வாரம் முழுவதுமே தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரெண்டில் விளம்பருகிறாருங்க. ராசியின் அதிபதியான செவ்வாய் இந்த வாரத்தில் ரெட்டிப்பு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலுவாக விளம்பருகிறாருங்க. ராசியின் அதிபதியான செவ்வாய் சாதகமான அமைப்பில் விளம்பருவதால் இந்த தருணத்தில் உங்களுடைய திட்டங்கள் அனைத்தையும் முழுமையாக செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய வகையில் வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. அதிலும் இரண்டாம் இடமாகிய தனஸ்தானம் என்பதால் தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் இல்லத்தில் பல்வேறு வகையான நற்காரியங்களையும் சுப காரியங்களையும் இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ராசியின் அதிபதியான செவ்வாய் தனஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. பெரிய அளவிலான காரிய தடை, சிக்கல், சிரமம் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை ராசியின் அதிபதியான செவ்வாய் இந்த தருணத்தில் முழுமையாக விலக்கி நன்மை நிறைந்தவையாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் உறுதியாகவே மாற்றி கொடுக்க போகிறார். எனவே மேசராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொட்ட காரியம் அனைத்தும் தூள் பறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வளர்ச்சியை நிச்சயமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாக உண்டு. குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் திடீரென பணவரவு பெரிய அளவில் கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. ஏனென்றால் ராசியின் அதிபதி தனஸ்தானத்தில் இருப்பதால் திடீரென பல வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால் சொந்த வீடு வாங்கக்கூடிய, கட்டக்கூடிய அல்லது மனதிற்கு பிடித்த நல்ல வாகனம் நீங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியான செவ்வாய் தனஸ்தானத்தில் விளம்பருவதால் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. உறுதியாகவே சிறு குண்டுமணி அளவிலாவது சொத்துக்களை, அசையும் அசையா சொத்துக்களை உங்களுடைய பேரில் வாங்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை ராசியின் அதிபதியான செவ்வாய் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் பல புதிய வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை. ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சபலம் பெற்று சுகஸ்தானமாகிய 4 விளம்பருகிறாருங்க. குரு 4 வருவது நன்மை நிறைந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது. உறுதியாகவே குரு பகவான் 4 இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நல்ல வேலை கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம், புத்திரபாகியம் உள்ளிட்ட சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் கைகூடுங்க. சுகஸ்தானத்தை வலுப்படுத்தும் குருவின் அமைப்பால் நீண்ட நாள் இருக்கக்கூடிய உடல் ரீதியான ஆரோக்கிய தொல்லைகள், முடங்கி கிடந்த தொழில் ரீதியான பல விஷயங்கள் போன்றவற்றிற்கு நல்ல மாறுதல் இந்த தருணத்தில் குரு பகவான் சுகஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. தாமதம் ஆகி கொண்டிருந்த நல்ல காரியங்கள் புத்திரகாரகனின் அருளால் நிறைவாக கிடைக்கும். எனவே திருமணம், புத்திரபாகியம் போன்றவை இந்த தருணத்தில் நிச்சயமாக அமைய போகிறது. ஒரு பொற்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பமும் வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிறைவாக கைகூடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார். குருவை விட்டு முழுமையாக சுக்கிரன் விலகுகிறாருங்க. இந்த வாரத்தின் துவக்கத்திலிருந்தே குருவை விட்டு விலகி சுக்கிரன் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் பல வகையான தடுமாற்றங்களையும் சிரமங்களையும் முற்றிலுமாக விலகி இந்த தருணத்தில் மேசராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்தில் தனாதிபதியும் சப்தமாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அமர்வது உறுதியாகவே அங்கு சஞ்சரிக்கக்கூடிய கேதுவுடன் இணைவது இரட்டிப்பு நன்மையை பெற்றுத்தரும் ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. உறவுகளுக்கிடையே இருந்த பற்றில்லாத தன்மையில் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். அத்தனைக்கும் ஆசைப்படக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கக்கூடிய கேது மற்றும் சுக்கிரன் ஆகிய இரு கிரகநிலைகளும் எதிரெதிராக இருக்கின்றன. அத்தனைக்கும் ஆசைப்படாத சூழல் கேதுவும், அத்தனைக்கும் ஆசைப்படக்கூடிய சுக்கிரனும் இணைந்திருப்பதால், அதிலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இணைந்திருப்பதால்
இருப்பதால் இந்த தருணத்தில் உறுதியாகவே பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை விலகும். நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகுவதோடு கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து வெளிவருவதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க போகிறது. இந்த இரு கிரகநிலைகளும் 5ஆம் இடத்தை வலுப்படுத்துவதால் உறுதியாகவே விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறது. புதிய விளைநிலங்கள் வாங்குவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் அற்புதமாக உண்டு என்பதை கேது மற்றும் சுக்கிரன் ஆகிய இரு கிரகநிலைகளின் அமைப்பு திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக பெரிய அளவில் முன்னேற்றத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகிறாருங்க ராகு. ஏனென்றால் இந்த இரு கிரகநிலைகளும் லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய வேளையில் லாபத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு மிக வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை தனது சப்தம பார்வையால் பார்க்கிறார். ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் மேசராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய ராகு இந்த தருணத்தில் பெயர் புகழ அதிகரிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க. அதிக லாபம் இந்த தருணத்தில் மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு என்று சொன்னால் அது ராகுவிடம் இருந்து மட்டும்தான் கிடைக்கிறது. ஏனென்றால் அவ்வளவு லாபத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வலம் வருவதால் ராகுவின் அமைப்பால் புதிய லாபம் நிறைந்த சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்திலும் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்றவை விலைவாசி உயர்வை சமாளிக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு என்பதை ராகு திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். அதே வேளையில் மிக வலுவாக ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 3இல் வலம் வருகிறாருங்க. முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய காரிய தடைகளை விளக்குகிறார். அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்த வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் ராசியின் உச்ச அதிபதியான சூரியன் வலம் வருகிறார். சூரியன் சாதகமாக இருப்பதால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் நீங்கும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். ஏனென்றால் புதனும் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். புத ஆதித்ய யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் மனதில் நினைத்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய வகையில் பல நுணுக்கமான விஷயங்களை அற்புதமாக கையாண்டு மேசராசிக்காரர்கள் அனைத்திலும் நிறைந்த நன்மையை பெறக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது நிரந்தர வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய வகையில் உறுதியாகவே அமைவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. சந்திரன் பல இடங்களில் மாறினாலும் நன்மையை நிறைவாக அள்ளி கொடுக்கிறார். இந்த வேளையில் உறுதியாகவே மிகவும் சாதகமற்ற அமைப்பு, மோசமான அமைப்பு என்று சொன்னால் அது சனி பகவான் தான். 7.5 சனியில் அவர் வக்ரம் பெற்றாலும் கூட பெரிய அளவிலான நன்மை கிடைக்க இயலாத அமைப்பு இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. சனியின் அமைப்பால் பல்வேறு வகையான சிரமங்களும் சிக்கல்களும் அலைச்சலும் அதிகரிக்கும். ஆனால் அவர் வக்ரம் பெற்றிருப்பதால் காரிய வெற்றி அலைச்சல் அதிகரித்தாலும் நிறைவாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. எனவே சாதகமற்ற சூழலிலும் 7.5 சனி காலகட்டத்திலும் சனி சற்று நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய இந்த அமைப்பை விழிப்புணர்வுடன் இருந்தால் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உங்களை தேடி நிச்சயமாக வரும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாகவே இந்த வேளையில் மேசராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அல்லது உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தின் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மை உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக உறுதியாகவே கிடைக்கும்.